தம்பிக்கு பிடிக்க தெரியல. கவலைக்கு என்ன பார்த்தியா கிளியாக பார்த்துக்கலாம் அப்படியே பிடிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய கெண்டை. இந்த கெண்டையை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கெண்டை மீன் நல்லா சைஸான கெண்டை. இந்த மாதிரி கெண்டை கச்சா போதும் 10 கெண்டை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குறவை முதல் குறவை தான். எப்படி இது பாருங்க சூப்பராக இருக்குது குறவை மீன் பாருங்க. அப்படி தருது பாருங்க. இங்கே பாருங்க நேரா கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட் சுத்தமாக வந்துருந்தாரா ஃப்ரெண்ட்ஸ் கெண்டை. பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து பிடிக்கிறோம். இது எங்கள் ஊர் ஆறு. நைட்டில் தான் இங்கே பிடிக்க முடியும். நம்ம முன்னாடி யாரோ வந்து வேட்டையாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காணோம். இந்த ஃபிஷ்ஷிங் ட்ராப்பை காட்டுறேன். இதுதான் ஃபிஷ்ஷிங் ட்ராப்பு. நம்ம தம்பியே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது. ஓன் பிராண்டு. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. தோருக்கு பாரு அவ்வளோவா ஒன்று. தோருக்கு பாரு அவ்வளோவா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துட்ட ஒரு மீனை. தம்பி பிடிச்சிட்டு வரான்னு தெரில. நம்ம கண்ணில் மாட்டுச்சு. குட்டியோ பெருசோ பிடிச்சிடுறா. கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுதான் குட்டி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. பாருங்களா உழுவேன். என்ன உழுவு இது? கல் உழுவியா காதா உழுவியா? காதா உழுவியா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்டா அது இல்லை ஓடாது. அது அமுக்கிட்டாப்புல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் மீன் தேடுவோம். இங்கே ஒரு உழுகுதுடாடா ஓரளவு மீடியமான சைஸு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2வது உழுவை கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு உழுவை பற்றினு இதுன்னு நினைக்கிறேன். வெறாவா உழுவியா? அது ஜிலேபி போல் இது போடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 மீன் பார்த்துட்டோம். சூப்பர் வேட்டை இன்றைக்கி. நம்ம தம்பி தான் இன்றைக்கி மெயின் கண்டென்ட்டு. அவர் திரும்ப ஐடியா பண்ணி தான் சட்டெல்லாம் வந்துருக்கான். அதுதான் இங்கே நனைஞ்சிரும். நாங்கள் போய் புரியல. அடுத்த இல்லையா என்னடா மிஸ் பண்ணிட்டியா? இவ்வளோதான் இருக்கும். அவனுக்கு பிடிக்க தெரியாது. சின்ன பையன். இந்த ஜிலேபரா அது பக்கத்தில் அது ஒரு பேர் உழுவ தோபர் ஜிலேபியாக உழுவே. அது ஜிலேபி தானே? அது 2 ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். 2 ஜிலேபி ஒரு உழுவை. காட்டு இங்கே காட்டுறா மீனை காட்டு போடுறா. இங்கே பாருங்கள் போச்சு. அதோ இருக்கு அதோ. ஒரு மீன் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காட்ட சொன்னேன். தம்பிக்கு பிடிக்க தெரியல. கவர் தக்கிச்சு என்ன பார்த்தியா? கிளியா பார்த்துக்கலாம். அப்படியே பிடிங்க. இங்கே பாருங்கள் இது நல்ல சைஸான ஜிலேபி. ஓரளவுக்கு மாட்டுச்சு. ஜிலேபி உழுவை கிடையாது ஜிலேபி. விதியா? ஆமாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நேராக பார்த்து ஜிலேபி பாருங்கள் பள்ளம் நோண்டி வச்சுருக்கு. செம்மையாக இருக்குது. சின்ன ஜிலேபி தான். சின்னங்கண்ணா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உழுவை பாருங்கள். என்னடா பண்ணுது? இந்த சைஸான ஜிலேபி. உழுவை நல்லா ஆட்டம் காட்டுது. அது சின்னதானா? தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இஷ்டத்தையும் ஜாலியாக விளையாடுவாங்க. இங்கே காட்டுறான். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ பெஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கரையில் விழுந்துட்டுருக்கோம். என்னடா அது? மீன் தான். கெண்டையா? முட்டை பார்த்து கண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூக்கி அடிச்சிட்டாப்புல கரையில். கரையடா அது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரில. நைட் ஆகிடுச்சுன்னா கண்ணு தெரியாது. வெறும் தழையை பார்த்துட்டு விளாங்கு மீனான்றான். அவனுக்கு கண்ணு கோளாறு கொஞ்சம் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா கல் உழுவை எப்படி பத்துனுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் பிடிக்க போகிறேன், அது ஓடிச்சு. அப்படியே பத்துன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி இறா பாருங்களேன், தெரியுதுங்களா அலையில் வரும் குட்டி இறா ஓடுது. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க. அச்சோ, ஒரு பெரிய மீன் ஓடிச்சு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி இறா. இங்கே பாருங்கள், உழுவை படுத்துட்ருக்கு. ஆற்றுல ஏகப்பட்ட மீன் கரையில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரையிலே ஒரு மீன், உழுவு மீன். இப்போ நம்ம இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். காணோம். மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிட்டாப்புல, தம்பி எடுக்க போகிறாரு. கெண்டையா? பா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கெண்டை. இந்த கெண்டையை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெண்டை மீன் நல்ல சைஸான கெண்டை. இந்த மாதிரி கெண்டை கச்சா போதும், ஒரு 10 கெண்டை கச்சாலே போதும். அதான் மேயுது. அந்த இந்த வாழை இருந்தது பற்றியா, அதில் மாட்டேன்டாண்ணா. என்ன மீன்? ஜிலேபி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி, உழுவை, நிறைய உழுவை தான் இருக்குது. ஜிலேபி இங்கே தான் இருக்குது. ஒரு பெரிய பையன் தந்தோட நல்லா இருக்குண்ணா. நம்ம திரும்ப போச்சோட எடுத்து போனாங்களே, கீசி தண்ணி குடிச்சுன்னா திரும்ப தானே பிடிச்சி அப்படி போட்டு அழுத்தா. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, கவர் இப்படி ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் இப்படி விடுணுங்க, இப்படி ஃப்ரீயாக பிடிங்க. கிட்ட போட்டு அழுத்தினீங்கன்னா கீசி வரும். அப்படியே பிடிங்க. கெண்டையா? ஜிலேபியா? அடுத்த ஜிலேபி. அது சின்ன சின்னதானே இது. நம்ம தூண்டிலே எவ்வளோ பெருசாக பிடிச்சோம் ஜிலேபி அப்பயே. இதெல்லாம் இப்போ சின்ன சின்னதாக இதுங்களாம் அதுங்க போட்ட குட்டி, அந்த குட்டிங்களாம் இருந்துச்சு வேறா. அதுங்களாம் பெருசாகி அதெல்லாம் யார் பிடிச்சிருப்பானுங்க? பிடிச்சிருந்தாங்க. நாங்கள் ஏகப்பட்ட பேர் தினமும். அன்றைக்கி நாங்கள் 2 நாங்கள் பிடிச்சிருந்தோம். அதுக்கே 4 மீன் 5 மீன் வச்சுருந்தோம். ஒரு சிசர் மட்டும் எடுத்துன்னு வந்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வரலாம். குட்டி ஜிலேபி இருந்துச்சு. இதெல்லாம் நான் வேற ஆளுக்கு கொத்து போடுறதுறான். இந்த ஒரு மீன் லாக் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீன் தெரில, ஜிலேபி மீன். அது சின்ன சைஸ் ஜிலேபி தான் மாட்டுது பாருங்க. குட்டி இது இப்போ 3 குட்டி தான். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மீன் மாடி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது மீன்லாம். சூப்பராக இருக்கும் மீன் டேஸ்ட்லாம். ஆற்று மீன் டேஸ்ட்டே தனி. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர் ஆற்றுல என்ன கிடைக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைஸான ஜிலேபி. இது கொஞ்சம் பெருசு. நீங்கள் அது சின்னதுடா அது. நம்ம ஸோ ஜிலேபி மீன் மாட்டி இருக்குது. நம்ம பிடிச்சிட்ருக்காப்புல. மீன்லாம் ரொம்ப கம்மியாகிட்டுக்குது. பரவாயில்ல, நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முள் எப்படி இது பாருங்கள். ஜிலேபி டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லாம் பார்க்குறதுக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஜிலேபி இங்கேயே அந்த இறா நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இறாவே காணோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெரிய பெரிய இறாவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு குட்டி ஜிலேபி கரையிலே இருக்குது பாருங்கள். ஜாலியாக வந்து கரையிலே மேய்ஞ்சிட்ருக்காப்புல. நீங்கள் பாருங்கள், குட்டி ஜிலேபி. எல்லாத்தையும் ஊற்றலாமா? ஊற்றியா இது மேலே ஊற்றி பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு விட்டுற வேண்டியதான். குறவை மீன். குறவை மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆயிடுச்சான்னு நான் தெரில. நல்லா குறவை, ஓரளவுக்கு பெருசான குறவை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறவை குறவை தான். எப்படி இது பாருங்கள், சூப்பராக இருக்குது குறவை மீன்.
எகிரிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கா பாரு, அது எகிரிச்சு குறவை பையில். நாங்கள் சின்ன பை தான் வந்தோம். கொஞ்சம் நேரத்தில் நெத்திக்கு போகிறோம். சரி பையன் கொள்றது இங்கே பாருங்கள், எகிரி திரும்ப வந்துட்டாப்புல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்பி ஒரு இறாவை பார்த்துட்டாப்புல. தண்ணி பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டுட்டா இருக்குது. நாங்கள் தூரம் நடந்து வந்தோம். நடந்து வந்துட்டு இறாவை கண்டுபிடிச்சிட்டாப்புல தம்பி. என்ன இறாடா? பெரிய இறாவா? மீடியமான ராமா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீடியமான இறா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்ததுல இதான் நல்லா இறா. அங்கே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி பிடிக்க போகிறாப்புல. என்ன வித்தியாசமாக இருக்குது குறவா பார்த்துட்டா? இதா எவர் இதடா எவர்ண்ணா மண்ணு மாரி இது பண்ணா சரியா? குறவலடா, ஜிலேபிடா. இரு ரேட்டம் கலக்காத கலக்கிட்டுனா அப்புறம் ஜிலேபி போடுறோம். தம்பி பிடிக்க போகிறாப்புல இறாவை. கையில் போடுறா, கையில் போய் வேணும் போட நீ அப்படிமா? கீழே அடியில் ஏதோ ஒன்று வந்தது, பாம்பு ஒன்று இருந்தது இந்த சைடு பார்த்தேன். விட்டு கையிலே பிடிக்கிறாப்புல தம்பி. அங்கே இடுக்காது, போட முடியாது. இங்கே வந்துச்சு இல்லை கெளுத்தியா தேலியாது தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னல. கலக்காதீங்க, எடுத்து கலக்காதீங்க. கடலில் மேலே ஏறி அடி போயிச்சா? இது நான் பார்க்குறேன். அது ஒரு பேர் அங்கே அங்கே இங்கேயா? அது இருக்கு பாரு, அங்கே தான் இருக்கு பாரு, அதை பாரு. இந்த இப்போ போடு பண்ணியிருக்கேன்டா. அது அது நான் பார்த்து இதோ இருக்கு பாரு, யாராவது போடுறா. தெரியும். நான் ஆட்டம் காட்டுது இந்த துண்டு இடத்துல மாட்டினாப்புல. கரையில் போட, அப்படியே கரையில் தூக்கி போட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கடிச்சுன்னு இது பாருங்க, வலையே கடிக்குது. கரையில் தூக்கி போட. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய இறா பாருங்கள். நல்லா சைஸான இறா ஃப்ரெண்ட்ஸ். பா செம்மையாக இது பாருங்கள், ஃபேஸை பாருங்கள். வேறு எதுவும் போதும் மேய்க்குது, வெட்டிக்கிட்டு போகாம அது மேய்க்குது. கொடுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இந்த கொடுக்கு அப்படியே எப்படிங்க சும்மா பாருங்களேன் எப்படி துள்ளுது. வா ஆமாம், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் மாட்டினதுலே பெரிய இறா, நல்லா சைஸான இறா. எவ்வளோ பெருசாக இது பாருங்களேன். இங்கே பாருங்கள் இதோட கொடுக்கு பாருங்கள், மாட்டுச்சுன்னா கடிச்சு எடுத்துரும். பாருங்கள் எப்படி தருகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் இறா கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட் வெளிச்சத்தில் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கண்ணு பிரைட்டாக தெரியும் அப்படியே சூப்பராக. நல்லா செம்ம வேட்டை, சூப்பராக இருக்குது இறா. பார்த்து கையை கடிக்கும். இங்கே பாருங்கள் கொடுக்கலாம் எப்படி நீட் நிற்குது பாருங்கள். சும்மா அந்தளவுக்கு இருக்காது. என்னடா அண்ணா மீன்? பணம் கட்டேன், அதான் சொன்னேன் பணம் கட்டுறான்ட்டு. இன்னொன்று காட்டணும் குழவை டிஃப்ரெண்ட்டாக நெடுவில் காட்டணுங்க. இந்த வரைக்கும் எந்த மீனா? இந்த ஜிலேபி மாதிரி இருக்குது தானே? இது இல்லைண்ணா, அது கலரே வித்தியாசமாக இருந்துச்சுண்ணா. அப்போ எங்கே போயிடுச்சு இது? வண்டியில் ம் ரோஸ் கலர், ரெட் கலர். அது எங்கே போச்சு? கருப்பு கலர் நாம போச்சு. கரைக்கு தம்பி இழுத்துனே வந்துட்டாப்புல தரையில். பண்ணியிருக்கேன்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவரெல்லாம் தண்ணியே இல்லாமல் ஓடுவாப்புல. இவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்களேன். அங்கே பாருங்கள் தண்ணி நோக்கி இந்த மீன் பண்ணியிருக்கேன். மீன் பாருங்கள் தண்ணி நோக்கி எப்படி போகுது பாருங்களேன் இந்த மீன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் ஒரு குட்டி ஜிலேபி. இங்கே பாருங்கள் தண்ணி நோக்கி எப்படி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன். இதை பண்ணியிருக்கேன்டை பண்ணி செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் தான் எப்படி போகுது பார்த்தியா? தண்ணி நோக்கி ஸ்பீடாக ஓடுது பாரு. அப்படியே நாங்கள் பணம் கொட்ட சொல்லுவோம். அதான் பனங்கொட்டை காட்டுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனங்கொட்டை ஆர் பண்ணியிருக்கேன்டா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். இந்த மீன் நல்லாயிருக்கும், ஆனால் நிறைய முள்ளாக இருக்கும் இந்த மீன். இங்கே பாருங்கள், போடுங்க.
போட்டுங்க. ஓரளவுக்கு நீ தேர்த்தியாச்சு ஒரு குழம்புக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜிலேபி ஓராப்பில் போயிட்டேன். கெண்டை மீன் பாருங்கள். கெண்டைலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆற்று மீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீன் நல்லா மாட்டுச்சு. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் பிடிச்சிருக்கோம். நம்ம உளுவையும் ஜிலேபியும் தான். கெண்டை மீன் குறவை மீன்லாம் மாட்டுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்திருக்கேன். நம்ம பாலத்துக்கிட்டலாம் போய் எடுத்த வீடியோலாம் இருக்குது. ஏன்னா நிறைய பெருசாக இருக்கிறதுனால நான் பார்ட் 1 போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பார்ட் 2லையும் பாருங்கள். அதில் தான் எவ்வளோ மீன் கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்குன்றது தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இறாலாம் பிடிச்சிருக்கோம். இறா தான் லாஸ்ட்டாக அந்த பாலத்தில் நிறைய மாட்டுச்சு. கடைசி மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் போடுறேன் இந்த வீடியோவை. மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாம்பு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? தண்ணி பாம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாம்பு பார்த்தீங்களா? எல்லாமே இருக்கும் ஆற்றுல. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே பாருங்கள், வருது பாருங்கள் வெளியே. எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.